ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சூர்யாஸ் கிச்சன். இன்றைக்கி வீடியோவில் ப்ரெட் வச்சு நல்ல சாஃப்டாக, நல்ல ஜூஸியாக, நல்ல டேஸ்டியான ஒரு ஸ்வீட் ரெசிபி தாங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். வெறும் 10 நிமிஷத்தில் நம்ம செஞ்சிடலாம். கடையில் கூட நீங்கள் இந்த மாதிரி ஒரு ஸ்வீட் வாங்கி சாப்பிட்ருக்க மாட்டீங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இந்த ஸ்வீட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுக்கோங்க. அதில் 1 கப் அளவுக்கு துருவின தேங்காய் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த தேங்காவை ஸ்லோ ஃப்ளேமில் ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. தேங்காயை நீங்கள் துருவி எடுக்கும்போது பின்னாடி இருக்க ஒயிட் கலர் பாட்டை எடுத்துட்டு நல்லா இந்த மாதிரி ஒயிட்டாக துருவி எடுத்துக்கோங்க. இப்போது இது 5 நிமிஷத்துக்கு நல்லா வறுத்துக்கலாங்க. அடுப்பு ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்துக்கோங்க. தேங்காய் பார்த்தீங்கன்னா ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நல்ல உதிரி உதிரியாக வறுபடணும். அது வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க. இப்போது தேங்காய் நல்லா வறுபட்டுருச்சுங்க. இது ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது நல்லா ஆற வச்சிடலாம். இது நல்லா ஆறினதுக்கப்புறமா நம்ம ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாங்க. இப்போது இதை நம்ம பல்ஸ் மோடில் இந்த மாதிரியே அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ அரைச்ச தேங்காய் திருவல்ல ஒரு பவுலில் மாற்றி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இந்த தேங்காய் திருவல்லையே ஒரு 1/4 கப் அளவுக்கு ஒரு பவுலில் சேர்த்துக்கோங்க. இது கூடவே ஒரு 1/4 கப் அளவுக்கு பொடிச்ச சர்க்கரை சேர்த்துக்கோங்க. கூடவே 1/4 கப் அளவுக்கு பால் பவுடர் சேர்த்துக்கோங்க. இப்போது இதில் ஒரு 5-6 முந்திரி பருப்பை நல்லா இடிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்ககிட்ட ஏலக்காய் பவுடர் இருந்துச்சுன்னா அதுவும் நீங்கள் சேர்த்துக்கோங்க. நான் சர்க்கரை அரைக்கும் போதே ஏலக்காய் பவுடர் சேர்த்து அரைச்சிருந்தேன், அதனால் நான் சேர்க்கலை. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு பால் சேர்த்துக்கலாம். பால் காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு மறுபடியும் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. மறுபடியும் நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்ல பேஸ்ட் மாதிரி வரும். நம்ம பாலில் அந்த சர்க்கரையெல்லாம் நல்லா கரைஞ்சி வருங்க. பாருங்கள், இது மாதிரி நல்ல பேஸ்ட் பதத்துக்கு வரும். இப்போ இது ஒரு பக்கம் இருக்கட்டும். அடுத்ததாக ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுக்கோங்க. அதில் 1/2 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாங்க. கூடவே 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இதில் கொஞ்சமாக ஏலக்காய் பவுடர் சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் கொஞ்சமாக ஃபுட் கலர் சேர்த்துக்கலாம். ஃபுட் கலர் ஆப்ஷனல் தான், உங்களுக்கு விருப்பப்பட்டால் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா நீங்கள் ஒயிட்டாகவே ஸ்வீட் செஞ்சுக்கலாம். இப்போ இதை மறுபடியும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். சர்க்கரை நம்மளுக்கு நல்லா கரைஞ்சி வரணும். இதுக்கு பாகுப்பதம் கம்பி பதம்லாம் தேவையில்லைங்க. சர்க்கரை நல்லா கரைஞ்சி வந்தாலே போதும். இப்போ நல்லா கரைஞ்சி வந்துருச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அடுத்ததாக நான் ப்ரெட் எடுத்துருக்கேங்க. தேவையான அளவுக்கு ப்ரெட் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஒரு படி வச்சு நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். எட்ஜஸ் ஷார்ப்பாக இருக்க மாதிரி எந்த திங்ஸ் வேணாலும் நீங்கள் வச்சு கட் பண்ணிக்கலாம். ஒரு பவுலோ இல்லை ஏதாவது ஒரு மூடியோ வச்சு இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ மீதி இருக்க இந்த ப்ரெட்டை நீங்கள் ப்ரெட் க்ரம்ஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இதே மாதிரி நான் எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துருக்கேங்க. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ப்ரெட் துண்டு ஒன்று எடுத்துக்கோங்க. அதில் இந்த மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க அந்த மிக்சர்லேருந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்து இந்த மாதிரி வச்சுக்கோங்க. இதுக்கு மேலே இன்னொரு ப்ரெட் துண்டு வச்சுக்கலாம். வச்சுட்டு ஓரத்தில் இந்த மாதிரி நல்லா அழுத்தி விட்டுக்கோங்க. அழுத்திட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த சுகர் சிரப் எடுத்துக்கலாம். அதில் இந்த மாதிரி ப்ரெட் துண்டை 2 பக்கமும் நல்லா நனைச்சிட்டு எடுத்துக்கோங்க. இப்போ இதை நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த அந்த தேங்காய் துருவலில் கோட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி 2 பக்கமும் நல்லா பெரட்டி எடுத்துக்கோங்க. அவ்வளோதாங்க, நம்மளோட சூப்பரான நல்ல ஜூஸியாக நல்ல டேஸ்டியான ஸ்வீட் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். ரொம்ப ரொம்ப ஈஸியாக வெறும் 10 நிமிஷத்தில் நீங்கள் செஞ்சிடலாம். இதே மெத்தடை ஃபாலோ பண்ணி மீத இருக்க எல்லா ப்ரெட் துண்டுங்களையும் இதே மாதிரி நீங்கள் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், மறுபடியும் நம்ம சுகர் சிரப்பில் 2 பக்கமும் நல்லா நனைச்சிட்டு தேங்காய் துருவலில் கோட் பண்ணி எடுத்துக்கலாங்க. அவ்வளோதாங்க, ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸ்வீட் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. மேலே டெக்கரேட் பண்ணுறதுக்கு நான் இந்த மாதிரி முந்திரி வச்சுக்கிறேன். இந்த ஸ்வீட்டை நீங்கள் ஒரு 10 நிமிஷம் நல்லா ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நல்லா சில்லுன்னு சர்வ் பண்ணிங்கன்னா ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. கண்டிப்பாக இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்ல சாஃப்டாக நல்ல ஜூஸியாக உள்ளே நல்ல க்ரீமியாக இருக்கும். ஸ்டஃப்டு குலோப் ஜாமுன் நம்ம சாப்பிட்டா எப்படி ஒரு ஃபீலிங் இருக்குமோ அந்த ஃபீலிங் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்து வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி அதில் வர ஆல்ன்ற ஆப்ஷனை கொடுத்து வச்சுக்கோங்க. இதே போல் வேறொரு சூப்பரான வீடியோவோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். நன்றி.